தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் ஸ்தோத்திரங்கள். இந்த மாத கடைசியில் நம் தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இந்த 11 மாதங்கள் கர்த்தர் நம்மை கண்ணின் மணியை போல பாதுகாத்து வந்தார். எத்தனையோ பேர் பட்டினியாக இருக்கிறார்கள். படுக்கிறதுக்கு இடம் இல்லாமல், 3 வேளை ஆகாரம் இல்லாமல், நல்ல உடை இல்லாமல், எத்தனையோ பேர் வேதனையோடு இருக்கிறவர்களுக்கு மத்தியில் சம்பூரணமாக போஷித்து பாதுகாத்து நல்ல ஒரு வீட்டையும் நல்ல உணவையும் கொடுத்து நம்மளை போஷித்து பராமரித்து வந்த தேவனுக்கு நம் நன்றி உள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும். தாவீது இப்படியாய் கர்த்தரை நோக்கி சொல்லுகிறான், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. இந்த ஆத்துமா தான் ஆவி, ஆத்துமா, சரீரம், இந்த 3 இருக்குது இல்லையா? இந்த 3ல் இந்த சரீரம் ஒரு மனிதனுக்கு மரணம் வந்த உடனே அது மண்ணுக்கு திரும்புகிறது. ஆனால் இந்த ஆவியும் இந்த ஆத்துமாவும் தான் தவறு செய்திருந்தால், துன்மார்க்கமாய் வாழ்ந்திருந்தால் பாதாளத்துக்கு போகும், தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்திருந்தால் பரலோகத்துக்கு போகும். இந்த 2 இடத்துக்கு போகக்கூடியது இந்த ஆத்துமா. இந்த ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு திரும்பி போய்விடும். அந்த ஆத்துமாவை இடத்துல, அதனால தான் தாவீதுக்கு தெரிந்ததுனால ஆத்துமாவை பார்த்து சொல்றான், என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி. ஒருவேளை உன்னை ஆண்டவர் கவனிக்காம இருந்திருந்தா, ஆண்டவருடைய கிருபை உன் மேல இல்லாம இருந்திருந்தா, ஆண்டவர் உன்னை மறந்து இருந்தா, இன்றைக்கு நீ கர்த்தருக்கு முன்பதாக ஜீவனோடு உட்கார்ந்துருக்க முடியாது. இன்னைக்கு ஜீவனோட உட்கார்ந்துருக்கிறன்னா அது தேவனுடைய சுத்த கிருபை மாத்திரம்தான். அதனால நீ என்ன பண்ணு, உனக்கு எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறாரு, எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் கொடுத்திருக்கிறாரு. அதற்காக நீ என்ன பண்ணணும், நன்றி உள்ள மகளாய், நன்றி உள்ள குடும்பமாய் இருக்க வேண்டும். யோசுவா இப்படிதான் சொல்லுகிறான், நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று. நாமும் நம்மளுடைய குடும்பமும் ஒன்று இணைந்து ஒன்றாக உட்கார்ந்து, ஆண்டவரே நல்ல உணவுக்காக நன்றி, நல்ல வாகனத்துக்காக நன்றி, நல்ல உடைக்காக நன்றி, சமாதானத்துக்காக நன்றி, அப்போ போக்கையும் வருத்தையும் பாதுகாத்தீங்களே அதற்காக நன்றி, எத்தனையோ வியாதிகள் வருகிறது அது எல்லாவற்றுக்கும் எங்களை தப்புவித்தீங்களே நன்றி, இயற்கை பேரழிவுகளுக்கு எங்களை மீட்டு கொண்டீங்களே நன்றி என்று சொல்லி நன்றி உள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இந்த மழையினால எத்தனையோ பேர் வீடுகளில் வெள்ள நீர் புகுந்து இன்றைக்கு சொந்த வீடு இருந்தும் எல்லா வசதியும் மாளிகைகள் இருந்தும் உள்ள போய் அதனுடைய அவங்களுடைய சொந்த வீட்டுக்குள்ளேயே படுக்க முடியாம, அனுபவிக்க முடியாம எங்கேயோ போய் நின்று யாருடைய உதவியோ நாடி நிற்கிற எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆனா நமக்கு நம்மளோட சொந்த வீட்டில இருந்து எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் கொடுத்து ஜீவனோடு கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். எனவே தேவ பிள்ளைகளே, நீங்க உங்க ஆத்மாவை பார்த்து சொல்லணும், உட்கார்ந்து ஒரு இடத்துல, ஆண்டவரே நம்ம ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளெல்லாம் இல்லை, நினைத்து பார்த்தா ஒரு நிமிடம் நமக்கு கண் கலங்கிவிடும். அவ்வளோ நன்மைகளை செய்திருக்கிறார். எத்தனையோ பேருக்கு டெங்கு காய்ச்சல் வருது, எத்தனையோ பேருக்கு கொரோனா மறுபடியும் வருது, எத்தனையோ பேருக்கு பலவிதமான வியாதிகள் வருகிறது. இப்போ எங்கே பார்த்தாலும் கிட்னி ஃபெயிலியர், எங்கே பார்த்தாலும் ஹார்ட் அட்டாக், எங்கே பார்த்தாலும் சின்ன சின்ன வயசு பசங்களுக்கெல்லாம் பிபி, சுகர், ஹார்ட் அட்டாக்னு சொல்லிட்டு வருது. ஆனால் நீங்களும் நானும் நிற்பது தேவனுடைய சுத்த கிருபை மாத்திரம்தான். அதுக்கு எல்லா விஷயத்துக்கும் ஒரே ஒரு காரணம், நம்மை கொண்டு ஏதோ ஒரு திட்டம் இருக்கிறது. அதற்காக தான் இன்னும் நமக்கு சுகத்தையும் பலத்த ஆரோக்கியத்தையும் கொடுத்து வைத்திருக்கிறார். அப்போ நம்ம நன்றி உள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, நீங்க உங்க ஆத்மாவை பார்த்து சொல்லணும், ஆத்மாவே நீ கர்த்தரையே ஸ்தோத்திரி. ஏன்னா மனிதனை உருவாக்கி கர்த்தர் என்ன பண்ணாராம், தேவனாகிய கர்த்தர் அவனுக்குள்ள அவனுடைய நாசியில ஊதினார், அவன் ஜீவ ஆத்துமா வானான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தேவன் கொடுத்தது இல்லையா? அப்போ அதை பார்த்து சொல்லணும், உன்னை உண்டாக்கின தேவனுக்கு நீ நன்றி உள்ள பிள்ளையா இரு, நன்றி சொல்லு, அப்படி சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுன்னு சொல்லி உன்னுடைய ஆத்மாவோடு உட்கார்ந்து நீ பேச வேண்டும். தேவ பிள்ளைகளை குடும்பமா இணைந்து இந்த வருட கடைசியில ஒவ்வொரு நாளும் குடும்ப ஜெபத்துல நீங்க ஆண்டவருக்கு சொல்ல வேண்டியது நன்றி. ஒவ்வொரு நாளும் நன்றி செலுத்துகிற பிள்ளைகளா இருங்க. வழிபோக்கர் யாராவது ஒருத்தர் ஏதோ ஒரு சின்ன உதவி செய்து விட்டால் கூட எவ்வளோ நன்றி சொல்றோம். தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்காக நன்றி செலுத்துங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். செபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ராஜா கொடுத்தப்பா அந்த 11 மாதங்கள் ஆசீர்வாதங்களுக்காக நன்றி.
இந்த வருடத்தை அப்பா இன்னும் சில நாட்களில் நாங்கள் முடிக்க போகிறோம். அப்பா உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களை கூட நாங்கள் ஏறெடுக்கிறோம் ராஜா. நீ உம்முடைய எல்லா அன்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.